காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 60க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீருக்கும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய அரசு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்று சிபிஐஎம், சிபிஐ தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் சார்பாக மயிலாடுதுறையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாப்படுகை ரயில்வே கேட்டில் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலை மறித்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கர்நாடக அணைகளில் 250 டிஎம்சி தண்ணீர் நிரம்பியிருந்தும் தமிழகத்திற்கு 1 டிஎம்சி தண்ணீர் கூட திறக்க மறுப்பதும், இதற்கு ஆதரவாக அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டும் கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக அரசு அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்களை கூட்டி உரிய நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டவாளத்தில் அமர்ந்து கர்நாடக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தினர். தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட 60 பேரை மயிலாடுதுறை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த போராட்டத்தில் 10 நிமிடம் ரயில் தாமதமாக புறப்பட்டு சென்றது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.